அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி. வயசு 43. நான் மாண்டசரி டீச்சராக இருக்கேன். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருந்தது. அதை தவிர்த்து நெக் பெயின், பேக் பெயின், மூட்டு வலி எல்லாமே இருந்தது. எங்கேயாவது ஊருக்கு போகணுன்னாலும் மாத்திரை எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். அது காலையில் இந்த தைராய்டு மாத்திரை எழுந்திரிச்சோன்னே போடுறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இந்த லைஃப் ஃபுல்லாக அந்த மாத்திரையிலேயே போயிடுமோன்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் என் ஃப்ரெண்டு வந்து காஸ்மோ கிளாசிக்கல் ஹீலிங் பற்றி சொன்னாங்க. நானும் ஃபஸ்ட்டு போகலாமா வேண்டாமான்னு யோசித்தேன். வலி இல்லாமல் மாத்திரை இல்லாமல் பத்தியம் இல்லாமல்னா எப்படி யோசிச்சு சரி போய் தான் பார்ப்போமே அப்படின்ட்டு போய் பார்த்தேன். போனப்போ அங்கே வெறுமனே கையை தான் நீட்ட சொன்னாங்க. நானும் நீட்டினேன். என்னோட நாடி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அவங்களே எந்தெந்த ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இந்த ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு இருந்தது. அவங்க சொன்ன முதல் விஷயம், இந்த மாத்திரை நான் போடுற மாத்திரையெல்லாம் ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. நானும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ட்ரீட்மெண்ட்டு எடுக்க சொன்னாங்க. ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுனாலே இசிஜி ஸ்கேனு, பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்டுன்னு சொல்லி நம்மளை வந்து பயமுறுத்தி தான் வச்சுருக்காங்க ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரையிலும். இங்கே வந்து வாரம் ஒரு நாள் போகணும். அந்த சாட்டர்டே அன்றைக்கி வர சொல்லுவாங்க. எவ்ரி சாட்டர்டே போனோம்னா நமக்கு எந்த நாடி வீக்காக இருக்கோ அதை ஆக்டிவேட் பண்ணிவிடுவாங்க. எங்கே பெயின் இருக்கோ அது சம்மந்தமான நாடிக்கு ப்ரெஷர் கொடுத்து அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஆஃப்டர் 8 மந்த் கழிச்சு நான் தைராய்டு டெஸ்ட் எடுத்தப்போ எனக்கு பயங்கரமான ஆச்சரியம். எனக்கு தைராய்டு இருந்த அறிகுறியே இல்லை. அதை தவிர்த்து எனக்கு நெக் பெயின், ஏன்னா நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்கிறதுனால எனக்கு ஷோல்டர் பெயின் ரொம்பவே இருக்கும். பேக் பெயினும் இருக்கும். குனியறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே சரியாயிட்டு வர்றதை என்னால் நல்லாவே ஃபீல் பண்ண முடிஞ்சுது. இது எல்லாத்துக்குமே காரணம் காஸ்மோ அக்கோ ஹீலிங் தான். தேவி மேடம் தான் எனக்கு ரொம்ப முழுக்க அதுக்கு காரணம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இப்போ நான் ரொம்ப ஃப்ரீயாகவே ஃபீல் பண்ணுறேன். நான் அலோபதி எடுக்கிறத விட இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து காஸ்மோவை நல்லாவே நம்பி போகலாம். நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நமக்கு. தேங்க்யூ.